நீங்க எளிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. அவருக்கு அன்றாட விஷயங்கள் தெரியலங்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்றத கேட்கிறாரு. எந்த கார்ப்பரேட் அவருக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க? எந்த கார்ப்பரேட் நீங்க பாத்துங்க, யாரெல்லாம் கூட இருக்கிறார் கூட, அவருடைய ஆலோசகர்லாம் யாராரு புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஆலோசகர் எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்க. அவர் எளிய மக்கள்கிட்ட அன்றாட காட்சிகள் இருந்து அரசியல் பண்ணணும். அப்படி அரசியலுக்கு வர தகவலை அவர் கேட்க மாட்டாரு. சரி, எளிய மக்கள் யாரு போய் அரசியல் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கா? இன்றைக்கு விடுதலை சிறுத்தை நாங்க பண்றோம். இன்றைக்கு அன்றாட கேள்வி வெளியே வருது தெரியுமா சார்? நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, அவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கூட்டணியில இருக்க திருமாவளவன் ஐயா அவர்கள் எதையுமே கேட்கல, கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு, எதுக்குமே குரல் கொடுக்கல. சமாதானம் சமாதானம் அப்படிங்கிற போர்வைக்குள்ளே இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆணவ சட்டம் கொண்டு வரன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் பேசிட்டு இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் பேசிட்டு இருக்காரு, ஆணவ சட்டம் கொண்டு வரன்னு சொல்லி. எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் இன்னும் தீர்மானம் பண்ணல. ஏங்க அரசு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்குங்க. நாம கோரிக்கை வைக்கிறோம், நாம கவனத்துக்கு கொண்டு போறோம், போராட்டங்கள் நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இன்னைக்கு கவின் இறந்தன நெல்லைக்கு போனது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அன்றாட நடக்கிற ஆணவ படுகொலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க விஜய் கேளுங்கன்னா நீங்க எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்க என்ன பண்ணணும்? விஜய் என்ன பண்ணாரும் கேட்டுட்டு இருக்கோம். 35 ஆண்டுகளா விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, சாதி ஒழிப்புக்காக அரசியல் பண்ணியிருக்கோம். நேற்று வந்த விஜயை வந்து ஊடகங்கள் பேசுது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் விஜயை காட்டுது. என்ன காரணம்? லைவ் காட்டுறாங்க. என்ன காரணம்? நீங்க இதெல்லாம் பார்க்கணும்ல. நீங்க அன்றாட மக்களுடைய அடிப்படை மனைப்பட்டா கேட்டு மனு போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த அரசு வந்தாலுமே, எல்லா ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் சரியுமே, அங்க நாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மனு போட்டுக்கிட்டு இருக்கா, மனைப்பட்டா கேட்டு, 1.5 சென்ட் இடம் கேட்டு. புரியுதுங்களா? துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதான் கிடைச்சிருச்சா சார்? நான் அடுத்த கேள்வி அதுக்கு தான் வந்தேன். துப்புரவு பணியாளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு கருத்து தெரிவிச்சாரு திருமாவளவன் ஐயா. அடுத்த ஒரு கருத்து தெரிவிச்சாரு. நம்ம விஜய் அவர்களை பத்தி பேசலாம். நீங்க நடந்ததை சொல்றதுல இருந்து நான் கேக்குறேன், முதல்ல என்ன சொன்னாரு? இதெல்லாம் நாங்க பேசிட்டு சொல்றேன். துப்புரவு பணியாளருடைய வாழ் உரிமை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? மனைப்பட்டா இல்லாத மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இதையெல்லாம் விஜய் பேசணுங்கிறோம். இல்ல பேசலன்னு நினைக்கிறீங்க?